வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ எஸ்டி எபிசோட் 2 பார்ட் 2. இந்த எபிசோட் உண்மையிலேயே ஃபன்னா இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா ஒரு வாய்ஸ் ஓவர். ஒரு தலை சிறந்த கவிஞர் என்ன எழுதிருக்காருன்னா, ஒரு மனுஷனுக்கு காதல் வந்துருச்சுன்னா அவனை பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ண வைக்கும். அந்த விஷயம் தான் ராக் லீக்கும் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு மேல அவனுக்கு கிரஷும் இருக்கு. அதுக்கப்புறம் டென் நெஞ்சி லீய பார்த்தா எங்கேயோ நின்றுட்டு இருப்பாங்க. லீ எல்லாம் தொங்கி போய் கிடப்பான். ஏன்னா சாக்குரா தான் லீய லவ் பண்ண மாட்டாளே. நான் சாக்குராவை எப்படிதான் கரெக்ட் பண்றது? டென்னும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இரு. பேசாம நீ உனக்கேத்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணா என்ன? என்னது எனக்கேத்த மாதிரியா? அப்படின்னு நெஜியோட காலை போட்டு முறுக்குவான். எனக்கு சண்டை தான் பிடிக்கும். அப்ப இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணவா? நெஜியை விட்டு தொலைடா. நீ வந்து அவளுக்கு கேஷுவல் ப்ரொபோஸ் பண்ணணும். பேசாம நீ லவ் லெட்டர் எழுதி ப்ரொபோஸ் பண்ணா என்ன? என்னது லவ் லெட்டரானு லீ ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் சாக்குராவை காட்டுறாங்க. அவளை பார்த்தா கை கழுவிட்டு இருப்பா. கை கழுவும் போது பேக் கீழே தான் வச்சிருப்பா. அப்ப லீ திடீர்னு ஒளிஞ்சிட்டு வந்து சாக்குராவோட பேக்ல லவ் லெட்டர் வச்சிருவான். அதுக்கப்புறம் திரும்ப புதற்குள்ளே போயிருவான். அவ்வளவுதான், ஒரு விலை லெட்டர் உள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாக்குரா அதை படிச்சா லீ என்ன ஆகும்னு வச்சு பாப்பான். சாக்குராவா என்னது லெட்டரா யார் வச்சிருப்பா அப்படின்னு படிக்க பாப்பா. லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, பெண்ணே எனக்கு உன் மேல ஆசை, இதை நான் எப்படி உன்கிட்ட வந்து பேச, எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச, நம்ம கல்யாணத்துக்கு இருக்கு பூசை. அதை படிச்சு சாக்குரா செம்ம இம்ப்ரெஸ் ஆயிருவா. இந்த அருமையான லவ் லெட்டரை யார் எழுதிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியத்துல இருப்பா. அந்த நேரம் பார்த்து லீ கரெக்டா உள்ள புந்து அந்த லெட்டர் எழுதுனது நான் தான் சொல்லிட்டு அப்படியே என்ட்ரி கொடுப்பான். அதை பார்த்து சாக்குரா என்னது நீயா லீ, இந்த மாதிரி எனக்கு ஒரு அருமையான லவ் லெட்டர் நீ தான் எழுதுனியா? இது வரைக்கும் யாருமே எனக்கு இப்படி ஒரு லவ் லெட்டர் எழுதுனதே இல்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒன்னா சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி லீ கனவு காணுவான். ஆனா சாக்குரா அந்த லெட்டர் பிடிச்சிட்டு அப்படியே சந்தோஷமா நடந்து போயிட்டு இருப்பா. லீயும் சாக்குராவை பார்த்துட்டு தான் இருப்பான். பிளான் படி எல்லாம் நல்லா தான் போகுது. அவ எப்பதான் அதை படிப்பான்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப திடீர்னு லீ அதையோ பார்த்து ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா அந்த லவ் லெட்டர் வந்து ஸ்டார் இருக்கு. லீ வந்து லவ் லெட்டர் மேல ஹார்ட் போட்ட பின்னதான் வச்சிருப்பான். ஆனா சாக்குரா கையில வச்சிருக்கிறது ஸ்டாரா இருக்குல்ல. அதை பார்த்து லீ செம்மையா ஷாக் ஆவான். அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் வச்சிட்டு சந்தோஷமா இருக்காளா. அப்போ வேற எவனோ சாக்குராக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஆனா அவ இன்னும் அதை படிக்கல. ஆனா அவ அதை படிக்கணும்னு ஆர்வத்தோட இருக்கா. அதை பார்த்து லீ மனசே உடஞ்சிருவான். சாக்குராவை வேற எவனோ கரெக்ட் பண்ண பாக்குறானா. அப்போ இந்த செகண்ட் எபிசோட்லயும் என் காதல் மொட்டையா போச்சா, எனக்குன்னு ஒரு ஹீரோயின் கிடைக்காதா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா, யாருமே இல்லையா அப்போன்னு பார்த்து கரெக்டா நருட்டோ வருவான். நருட்டோவும் லீய பார்த்துட்டு என்னடா ரொம்ப சோகமா இருக்க போல, என்னாச்சு ஏன் இப்படி சோகமா இருக்க? லீயும் சாக்குராவை பார்த்து கை நீட்டுவான். நருட்டோ சாக்குரா கையில இருக்கிறத பார்த்து செம்ம காண்டாயிருவான். லீயும் ஆமாண்டா மச்சி அது லவ் லெட்டர் தான், எவனோ ஒருத்தர் சாக்குராக்கு கொடுத்துருக்கான். நருட்டோ செம்ம காண்டாயிட்டு எவன்டாவன் அப்படின்னு கம்பியே உடைச்சிருவான். லீயும் அதை கொடுத்தது யாருன்னு எனக்கே தெரியலடா. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா அந்த லெட்டர் கையில வச்சுக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் லீயும் நருட்டோவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிப்பாங்க. என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே சாக்குராவை பிடிச்சிருக்குல, அந்த விஷயம் இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாக்குரா எனக்கு தான்டா, அவளை விட்டே கொடுக்க மாட்டேன்னு அடிச்சுட்டு கிடப்பானுங்க. ஆனா இப்ப இவனுங்க அடிச்சுக்கிறது பெரிய மேட்டரே இல்ல. நருட்டோவும் அட விளக்கமா இருக்கனா, நாம இப்படி சண்டை போட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் யூஸ் இல்ல, நம்ம வேற ஏதாவது பண்ணியே ஆகணும். லீயும் அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்பான். நருட்டோக்கு அப்பதான் செம்ம ஐடியா வரும். அதுக்கப்புறம் சாக்குராவை பார்த்தா அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பா. நருட்டோவும் லீ சாக்குரா ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாங்க. நருட்டோவும் இப்போ ஒழுங்கா பிளான கேளு லீ, சாக்குரா அந்த லவ் லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த லெட்டர் ஆட்டையை போட்டணும், முக்கியமா நம்ம எடுக்கிறது அவளுக்கு தெரியவே கூடாது. லீயும் அப்படின்னா இந்த விஷயத்தை என்கிட்ட விடு, இப்ப நான் அவளுக்கே தெரியாம அந்த லெட்டர் எப்படி பறக்க விட்டு நான் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு வின்ஸ்டைல் ஜூஸ் யூஸ் பண்ண போவான். அதை பார்த்து நருட்டோ ஷாக் ஆயிருவான். என்னது வின்ஸ்டைலா? லீயால நெஞ்சு யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சேன். எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டான்? ஒருவேளை நம்ம பையன் உண்மையிலே வின்ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங் சுடிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றானு பார்த்தா சாக்குராக்கு பக்கத்துல போயிட்டு வாயால ஊதிக்கிட்டே அப்படியே சுத்திக்கிட்டே அந்த லெட்டரை பறக்க விட ட்ரை பண்ணுவான். இந்த ஜொட்சுக்கு பேர் வந்து லீஃப் ரெவல்யூஷன் வேற. லீயும் முடிஞ்ச அளவுக்கு ஊதிக்கிட்டே இருப்பான். ஆனா அந்த லெட்டர் பறக்கவே மாட்டேங்குது. கடைசியில ஆளுக்கு தலையே சுத்திடும். நருட்டோவும் இதெல்லாம் வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வித்தியாசமான காஸ்டியூம் வச்சுக்கிட்டு ஹேர் ட்ரையர் எல்லாம் கையில வச்சிருப்பான். இந்த பக்கம் லீ நருட்டோவை கையில வச்சு புடிச்சிட்டு இருப்பான். அப்படியே சாக்குரா கிட்ட கொண்டு போயிட்டு நருட்டோவை ஹேர் ட்ரையரை வச்சு அப்படியே ரொம்ப ஹீட் ஆகிடுவான் சாக்குராவை சுத்தி. சாக்குராமா என்ன திடீர்னு இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு பேக கழட்டுவா. லீயும் நினைச்ச மாதிரி சாக்குரா பேக கழட்டா. அதுல இருந்து எப்படியாவது லெட்டர் எடுத்து நருட்டோ. ஆனா சாக்குரா பேக கழட்டல, ட்ரெஸ் தான் கழட்டிருக்கா. ஆனா பரவாயில்ல உள்ள பனியன் போட்டிருக்கா. நருட்டோவும் இதுவும் வேலைக்காம போச்சுன்னு ரொம்ப கடுப்புல இருப்பான். லீயும் நம்ம ரெண்டு பேரோட முயற்சி நல்லா வீணா போச்சு, இதுக்கு மேல உன்னையும் நம்ப முடியாது. நருட்டோவும் டேய் யாருக்கிட்ட என்ன பேசுற, என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்குன்னு சொல்லுவான். லீ கயிறை விட்டு அப்படியே நருட்டோவை கீழே விட்டுருவான். அதுக்கப்புறம் லீ ஒரு பிளான் போடுவான். என்ன பிளான்னா, இந்த அந்த காலத்துல பொம்மை படத்துலலாம் ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வேகமா கிளம்புவான்ல, ஹீரோ போற வழியில ஹீரோயின் வருவா, ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் முட்டிப்பாங்க. அதுதான் கேப்னு லீயும் அந்த லெட்டர் எடுத்துருவான். இதுதான் பிளான். நருட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு ஆஹா சூப்பர் பிளானா இருக்கே, பேக்கப் பிளானா, இதான் என் பேக்கப் பிளான். லீ அந்த பிளான் மாதிரியே பண்ண ட்ரை பண்ணுவான். சாக்குராவும் அதே நேரத்துல தான் வருவா. சாக்குராவோட வயித்துல என்னமோ திடீர்னு ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்கும். அப்படியே சாக்குரா ஸ்டாப் ஆயிருவா. ஆனா சாக்குராக்கு பதிலா வேற ஏதோ ஒரு கிளவிய லீ இடிச்சிருவான். லீயும் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எதுவும் ஆளல. இந்த பக்கம் சாக்குராவை பார்த்தா அவ வாஷ்ரூம் போயிட்டா. லீயும் அந்த பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவான். நருட்டோவும் தொடப்ப கட்ட கண்ணா நீ ரொம்ப வெறுப்பேத்துறடா. அதுக்கப்புறம் லீயும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கே, எப்படிதான் நம்ம அவகிட்ட லெட்டர் எடுக்கிறது. நருட்டோவும் சாக்குரா கிட்ட இருந்து எப்படியாவது பேக்
பேக்கை வாங்கி அவளுக்கே தெரியாம அந்த லெட்டர் எடுக்கணும். ஆனா எப்படி பேக்கை ஓபன் பண்ணி அந்த லெட்டர் எடுக்கிறது? நருட்டோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் லீக்கு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் சாக்குராவை யாரோ கூப்பிடுவாங்க. யாடான்னு பார்த்து நருட்டோவும் லீயும் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வேஷம் போட்டுருக்காங்க. லீயும் சாக்குரா நாங்க உங்க பேக்கை செக் பண்ணணும். சாக்குராவும் என்னது என் பேக்கை செக் பண்ணணுமாமா? நீங்களாம் யாரு? நாங்க 2 பேரும் கைடன்ஸ் கவுன்சிலர், எல்லாரையும் நிஞ்சாவா வழி நடத்துறவங்க, நிஞ்சாவா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறவங்க. நாங்க ஒரு நிஞ்சா கைடன்ஸ். நருட்டோவும் நாங்க உங்க பேக்கை செக் பண்ணணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஏன்னா இப்ப வில்லேஜுக்குள்ள நிறைய கிரைம் நடக்குது. ஒரு சில பேரோட பேக்ல வந்து பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி கைடன்ஸா இருக்கோம். லீ அதுக்கப்புறம் சாக்குரோட பேக் எடுத்து அதுக்கப்புறம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க 2 பேரும். உள்ள பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். ஆனா லெட்டரை காணும். ஒன்னா எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. அந்த லெட்டரே காணுமே. அதுக்கப்புறம் லீ இன்னும் க்ளோஸா பார்த்தா உள்ள என்னமோ ஒண்ணு இருக்கும். என்னடான்னு பார்த்தா சாக்குரோட ஜட்டியா. அதை பார்த்து லீ மயங்கிடுவான். லீ அதுக்கப்புறம் சுயநலப்புல வந்துட்டு இது அதுக்கான நேரம் இல்ல, நான் எப்படியாவது அந்த லவ் லெட்டர் எடுக்கணும். ஆனா என் வாழ்க்கையில நான் இதை ஒரு வாட்டி மட்டும் தான் பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இல்ல நான் என்ன லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கேன். நருட்டோக்கு மட்டும் நான் இப்படி யோசிக்கிறது தெரிஞ்சதுன்னா அவன் என்ன எவ்வளவு கேவலமா நினைப்பான். நருட்டோ ஒண்ணு என்ன மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் இப்ப கூட லெட்டர் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னு நருட்டோவை பார்த்தா அட அத்தா கண்ணு வெளியே வர அளவுக்கு பார்ப்பான். நருட்டோட கம்ப்ளீட் ஃபோக்கஸும் அந்த ஜட்டில தான் இருக்கு. லீயும் நருட்டோ சுயநலவுக்கு வா, சாக்குராவை இந்த பக்கம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்களா? சீக்கிரமா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி முடிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நருட்டோ இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான். லீ அதுக்கப்புறம் சாக்குரா பார்த்து நாங்க உனக்கு பாடத்தை சொல்லி தர போற சாக்குரா, நீ எங்க கிட்ட இருந்து என்னமோ ஒண்ணு மறைக்கிற. என்னது நான் என்ன மறைக்கிறேன்? நீ முழிக்கிற முழிய பார்த்தாலே தெரியுது நீ என்னத்தையோ ஒண்ணு மறைக்கிறேன்னு. நீ வந்து பிளாக் கலர் ஜட்டி போட்டிருக்கனா, அப்ப நீ கண்டிப்பா பிளாக் கலர் பிராவதா போட்டிருப்ப. நீ இப்ப வெறும் துணின் மட்டும் தான், உனக்கு அதை போறதுக்கு இன்னும் வயசு இல்ல. அதுக்கப்புறம் சாக்குரா செம்ம காண்டாயிட்டு என்னடா சொன்ன கம்மு நாட்டி அப்படின்னு தரைய பார்த்து ஒரே குத்துவா. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அதுல ஏற்பட்ட காத்துல நருட்டோலி எல்லாம் பறப்பாங்க. கூடவே அவங்க வச்சிருக்க திங்ஸும் தான். அது மட்டும் இல்லாம சாக்குராவோட பேக்கும் பறக்கும். சாக்குரா வந்து ஜட்டி மாதிரி வச்சிருப்பால பேக்ல, அது சொல்ல போனா ஜட்டியே இல்ல, அது வெறும் வயித்துல போற ஒரு பெல்ட் மாதிரி தான். இல்லையும் சாக்குரா எதுக்கு வயித்துல இதெல்லாம் போடுறா? ஏன் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? நருட்டோவோ இப்பதான் புரியுது. சாக்குரா வந்து கொஞ்ச நாளா என்கிட்ட அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, அதனாலதான் இதை போட்டிருக்கா போல. லீயோ சரி இது இப்ப விட்டு தள்ள, நம்மளோட பிளானை இப்ப செயல்படுத்தி ஆகணும். நருட்டோ லீக்கு முன்னாடி பார்த்தா 2 லெட்டர் இருக்கு. இனிமே நாம அதை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு 2 பேரும் ஒவ்வொரு லெட்டரை புடிச்சுக்கிட்டு தாறுமாறா கிழிச்சு போட்டு அப்படியே தூக்கி வீசிடுவானுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அது என்னோடது. 2 பேரும் இப்படி சொன்னதுல 2 பேருக்குமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சாக்குராமா அப்ப வந்து ஓய் நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு லெட்டர் இங்க பறந்து வந்ததை பாத்தீங்களா? எனக்கு வந்து யாரோ 2 லவ் லெட்டர் கொடுத்தாங்க. ஆனா யாரு கொடுத்தாங்க தான் என்னன்னு தெரியல. நான் அதை கொஞ்சம் லேட்டா படிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்படியே அந்த லெட்டர் தேடிக்கிட்டே போயிட்டு இருப்பா. லீயும் நருட்டோ நீ தான் ஸ்டார் போட லெட்டர் கொடுத்தேன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாத. நருட்டோவும் விளக்கமா இருக்கன்னா சேம் டு யூ. கடைசியில 2 பேரோட லெட்டர் வீணா போச்சு. அதாவது எப்படி இது நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லீ வந்து சாக்குரோட பேக்ல அந்த ஹார்ட் லெட்டர் போட்டு வச்சிருப்பான் அவனோட லெட்டர். அதுக்கப்புறம் சாக்குரா பெஞ்சில் உட்காரும்போது நருட்டோ வந்து ஸ்டார் போட்ட லெட்டர் வந்து அவ பேக்ல வச்சிருப்பான். ஆனா அந்த லெட்டர்ல வந்து சாப்பிடுறதும் இருக்கு லவ் லெட்டரும் இருக்கு. ஆனா கடைசியில 2 பேருமே அவங்க எழுதின லெட்டரே திரும்ப அவங்களே கிழிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. டென்டனும் நெஜிக்கிட்ட கடைசியில 2 பேரும் அவங்கவுங்க லெட்டர் அவங்களே கிழிச்சுக்கிட்டாங்க மாத்தி. இவங்க 2 பேருமே சத்தியமா டம்மி பீஸ் தான். இப்படியானதுல 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாதிக்கப்படுமா? நெஜியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். அவனுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னொரு லெட்டர் எழுதிட்டு இருப்பானுங்க. லீயும் பெண்ணே எனக்கு மேல ஆசை, இதை நான் எப்படி உங்ககிட்ட வந்து பேச? நருட்டோவோ இல்ல அதெல்லாம் எழுதக்கூடாது. காதல் தந்த வழியை நான் உணர்ந்தேன் போல இந்த பாட்டை லெட்டர் எழுதுறான். 2 பேரும் ஒருத்த ஐடியா கொடுத்துக்கிட்டு நருட்டோட வீட்டுல லெட்டர் எழுதிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர். ஒரு மனுஷனுக்கு காதல் வந்துருச்சுன்னா அவனை பைத்தியக்கார வேலையெல்லாம் செய்ய வைக்கும். அதுக்கான உதாரணத்தை தான் இன்னைக்கு நீங்க நருட்டோவும் லீயும் பார்த்திருப்பீங்க. அப்படின்னு முடிக்கிறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க லவ் லெட்டர்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மற்ற வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. வீடியோவை பார்த்து சேனலை பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. விஐடி வாய்ஸ் ஓவர்னு ஒரு சேனல் கூட வச்சிருக்கோம். அதுல மூவிஸை பத்தி எல்லாம் வீடியோ போடுவோம். அந்த சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் கொடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.